ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்து வச்ச மீன் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்ததுங்க, ஃப்ரீசரில். சரி, இதுக்கு மேலே வச்சா அது சரி வராது, வெள்ளி சனின்னு அப்படியே ஆகிடும் அப்படின்றதுனால இன்றைக்கி காலையிலே கடகடன்னு எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம்லாம் அதுக்கு தேவையானது எல்லாமே, நண்டு கிரேவி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிட்டேங்க. அப்புறம் கவலை மீன் அன்னைக்கு மாங்காய் வாங்கிட்டு போட்டு ஒரு 3 துணுக்கு மாங்காய் எடுத்தே வச்சேன் நான் குழம்புக்கு. அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மாங்காய் அவ்வளோ விலை விற்கிதுங்க இப்போ. சீசன் இல்லாதனால நல்லா ரேட்டு. கடையிலே பாதியாக கட் பண்ணி தான், நான் காய் வாங்குகிற கடையில் அந்த அக்கா பாதியாக கட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. 30 ரூபா அந்த பாதி மாங்காய். நல்லா பெரிய மாங்காய் தான் இருந்தது. அதை போட்டு நல்லா சூப்பராக மாங்காய் போட்டு கவலை மீன் குழம்பு வச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் குழம்பு வைக்கக்குள்ள டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் சின்ன மீனில் தான் சத்துமே நிறையா இருக்குது அப்படின்வாங்க. அதனால் கவலை மீன், இந்த நீர் சுதம்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன பொடி மீன் குழம்பு எங்கள் வீட்டில் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நெத்திலி மீன், அந்த மாதிரி குட்டி மீன்லேயே குழம்பு வச்சாலே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மீன் போட்டதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை தட்டி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. நான் அப்படி தான் வைப்பேன். அதுக்கப்புறம் நண்டுமே கிரேவியுமே ரொம்ப கிரேவியாக வச்சா குழம்பும் மீந்துடும், நண்டு கிரேவியுமே அதிகமாக இருக்கும். அதனால் அப்படியே ட்ரையாகவே கொஞ்சம் நண்டு வறுத்துட்டேங்க, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு. நண்டு மசாலா பண்ணக்குள்ளே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு ரொம்ப வதங்கலாம் அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் வதங்கினாலே, ஒன்றும் பாதியமாக வதங்கினாலே போதுங்க. உடனே நண்டை போட்டு நம்ம தேவையான மிளகாத்தூள் உப்பு போட்டு மூடி வச்சிட்டாக்க நல்லா கிரேவி நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சுருண்டு வதங்கிட்டோம்னா ரொம்ப கிரேவி, வெங்காயம் தக்காளி கிரேவி அதில் இருக்காதுங்க. அதனால் லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நண்டுக்கு பெப்பர் போட்டேன். எல்லாருக்குமே, என்ன தவிர எல்லாருக்குமே சளி. அதனால் கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கட்டும்ன்றதால பெப்பர் போட்டு வச்சுட்டேங்க. எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி நம்ம வேலை செய்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னா, எனக்கு டக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அவகிட்ட தான் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பேசிக்கினே இருப்பேன். இப்படி இப்படி இதை பண்ணலாமா, இது பண்ணியிருக்கலாமா, நான் பேசியிருக்கலாமான்னு தெரியல அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். அவளும் ஊன்னு கேட்டுனே இருப்பாள். கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லிவிடுவா, ஏய் எது எப்படி போனால் உனக்கு என்ன, விட்டுட்டு வேலையை பாரு, உன் வேலையை பாரு அப்படின்வா. அவள் கேட்டாளா என்னான்றது எனக்கு அதுக்கப்புறம். ஆனால் அந்த லாஸ்ட்டாக அவள் சொல்கிற அந்த ஒரு தைரியமான பேச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாரை பற்றி நீ எதையும் நினைக்காத, யாரை பற்றி கவலைப்படாத, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு. அந்த தைரியமான பேச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஏதாவது ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா நான் டக்குன்னு அவளுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அதனால் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறது எவ்வளோ ஒரு நல்லதாக இருக்குது அப்படின்ட்டு சமயத்தில் நானே நினச்சிக்குவேன். நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமோ இல்லை ஒரு கஷ்டமான விஷயமோ எது ஒன்றுமே நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா லக்கி தான் நம்ம. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்கிறத கேட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாக்க வெரி வெரி லக்கின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் எப்பயுமே ஹஸ்பண்ட் காலைல தோசைனா 2 தோசை தான் சாப்பிடுவாங்க. காலைல 2 தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையாக நம்ம ஊற்றிக்கிறப்ப சூடாக ஊற்றிக்குவேங்க. அவங்களுக்கு 2 தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த கம்பு வாசனை தோசையோடு இருந்தது. நல்லா அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சி, 2 தோசை தானா, இன்னொரு தோசை கிடைக்காதா அப்படின்னாங்க. ஓ பரவாயில்ல, நம்ம ஆள் கூட தேறிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானியத்துலலாம் செய்கிறது கொஞ்சம் பிடிக்காது தாங்க. நான் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு டெய்லி இட்லி, மீன் குழம்பு, இட்லி, சாம்பார் இப்படி இருந்தால் கூட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம சிறுதானியத்தெல்லாம் பண்ணோம்னா நான் தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் சூடாக தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல் அப்படின்ட்டு நானுமே ஒரு தோசை ஊற்றி சூடாக சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு எனக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டு காலையிலே இன்றைக்கி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க. சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.